எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, வாராகி தாய் ரொம்ப கோபமான ஒரு அம்பிகை, ஆக்ரோஷமா இருப்பா, அவளை வழிபடுவது ரொம்ப கோபத்தை கொடுக்கும், ஆக்ரோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் கிடையாது. அந்த தாய் கோபமா தான் இருப்பா. யாருக்குன்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியவங்களை பார்த்தா அவ கோபமா தான் இருப்பா. நம்ம அம்மா கிட்ட நம்ம எப்படி போறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம அம்மா நமக்கு ஒண்ணுன்னா சும்மா விட்டுருவாங்களா? நமக்கு கெடுதல் செஞ்சவங்களை சும்மா விட்டுருவாங்களா? அவங்க மேல சினந்து தானே ஆகணும். அதே மாதிரிதான் இந்த வாராகி தாயும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தொந்தரவு கொடுப்பவங்களை பார்த்தா ரொம்ப ஆக்ரோஷமா சினந்தோட காட்சி தருவாளாம். அத இந்த நவராத்திரியில நம்ம இந்த வாராகி தாயை வழிபடும் போது நமக்கு குடும்ப உறவுகள்ல ஏதாவது சிக்கல் இருந்தாலும், அதாவது தொழில்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாயை எப்போ வழிபடலாம் அப்படின்னா, பஞ்சமி திதியில நம்ம வழிபடலாம். ஆஷாட நாட்கள்ல பஞ்சமி அப்படிங்கிற திதி நடுநாயகமான ஒரு நாள். இந்த வழிபாட்டை வச்சுதான் மாதந்தோறும் வரக்கூடிய பஞ்சமிகள்ல நவராத்திரிய கும்பிட முடியாதவங்க மாதங்கள்ல வரக்கூடிய தேய்பிறை வளர்பிறை பஞ்சமி நாட்கள்ல வாராகி தாயை வழிபடுறாங்க. இந்த வாராகி தாயை எப்படி வணங்கலாம்? இந்த வருடம் முழுக்க நம்மளால வணங்க முடியல அப்படின்னாலும் ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய இந்த பஞ்சமி நாள்ல நம்ம வாராகி தாயை வணங்கும் போது ஒரு முழு ஆண்டும் வழிபட்ட பலனை நமக்கு தருவாள். அது மட்டும் இல்ல, பஞ்சமிக்கே உரியவள் தான் இந்த வாராகி தாய். இந்த நாள்ல அவளை வழிபடும் போது மனம் குளிர்ந்து போய் நாம கேட்கறத உடனே அள்ளி கொடுக்கணும்னு நினைப்பா. எப்படி வழிபடலாம் அப்படின்னா, முடிந்தா பக்கத்துல இருக்கிற கோவில்களுக்கு போய் சப்த கன்னிமார்கள்ல வாராகி தாய் இருந்தாங்கன்னா அந்த தாய்க்கு உங்களால முடிந்த அளவு பூக்கள் வாங்கி அங்க விளக்கு ஏற்றி நீங்க வழிபடலாம். அதே மாதிரி கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயும் வாராகி தாயினுடைய சிறிய படத்தை வைத்து விளக்கு ஏற்றி தானியங்களால கோலமிட்டு பூக்களால அலங்கரித்து நம்மளால முடிந்த பிரசாதங்களை செய்து வைத்து வணங்கலாம். பொதுவா வாராகி தாய்க்கு பூமிக்கடியில விளையக்கூடிய கிழங்கு வகைகள் ரொம்ப பிடிக்கும். மாதுளை பழம் ரொம்ப விசேஷமா வாராகி தாய்க்கு படைப்பாங்க. அது மாதிரி நம்மளால முடிந்ததை வாராகி தாய் கிட்ட முன் வச்சு நம்ம குறைகளை எல்லாம் முன் வச்சு நம்ம வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தருமாறு வாராகி தாய் கிட்ட உண்மையா உள்ளமுருக கசிந்துருகி அந்த தினத்துல நம்ம வழிபடும் போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சகல செல்வங்களையும் சௌபாக்கியங்களையும் தேவையான வளங்களையும் குறைகளை தீர்த்து நலன்களையும் நமக்கு அளிப்பாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதோட நீங்க மாதங்கள்ல வரக்கூடிய பஞ்சமியிலையும் வாராகி தாயை வழிபடுறத தொடக்கமா வச்சுக்கலாம், ஒரு பழக்கமா வச்சுக்கலாம்.